வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 26 வரை வாரத்திற்கான ராசி பலன்களை தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது நீங்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுற வேலை. சிம்மத்தை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதியாக சூரியனும் உங்களுக்கு மகாதேவரான சிவபெருமானின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். சிம்மத்தை பொறுத்தவரை மகம், பூரம், உத்திரம், 1 பாதம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கான கிரக நிலை இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் காணப்படுகிறார். செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சனி, ராகு விரயஸ்தானத்தில் குரு வகிரமாக என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மனதிலேயோ பிரச்சனைகள், அதே போல் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தது இதுவரை, அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. உங்கள் உடல்நிலை மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை கட்டுக்கடுக்காக போயிட்டு இருந்த செலவுகள் எல்லாம் ஒரு அளவுக்குள்ள கட்டுக்குள்ள வரப்போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடங்கிய காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து இதுவரை தடைபட்டிருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் சஞ்சாரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தந்தை, தாய் தந்தை உடல் நலனில் இந்த கால நேரத்தில் அக்கறை அதிகமாக தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இதுவரை இருந்த மெத்தனமான போக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போகிறது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து ஏற்றமும் முன்னேற்றமும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்கள் ராசிக்கான பண வரத்தை இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அலைச்சல்கள் மற்றும் வீண் அலைச்சல்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான போக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் உண்டாகலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றத்தோட உங்களுக்கு என்ன ஆகுனா பதவி உயர்வோடு சேர்த்த இடமாற்றம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வெளியூர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்தோ, அதாவது வெளிநாட்டிலிருந்தோ, வெளியூர்லேருந்தோ, வெளி மாநிலத்திலிருந்தோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. குடும்பத்தில் வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து நீங்கிறது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே இருந்த வந்து பார்த்தீங்கன்னா தடைகள், தாமதங்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப நடத்துறதுல இருக்க பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவியை பொறுத்தவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து நீங்கி ஒற்றுமையை அடைய போறீங்கன்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் முயற்சிகள் செஞ்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாமதங்களாலோ தடைகளாலோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே அதெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உறவினர்கள் விருப்பம் இல்லாத காரியங்கள், நீங்கள் அதாவது ஒரு சில உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிட வேண்டியிருக்கும். தேவையில்லா பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் வந்து அந்த பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போக வேண்டிய அவசியம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து கேதுவின் வருகையால் என்ன ஆகுனா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும்.
கேது பகவானின் வருகை காரணமாக என்னாங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறது அதிகரிக்கும். இல்லைனா வந்து நீங்கள் கோவில் சார்ந்து சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விதமாகவும், அதே போல் அந்த காரியங்களில் மீண்டும் நீங்கள் தொடங்கி அதில் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய தொடங்கும். பிரச்சனைகள் குறைய தொடங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அரசியல் சார்ந்த துறையில் ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. இதுவே கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரும் புகழும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த புதிய வாய்ப்புகளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விதத்தில் ஜொலிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத புகழ், பேர், கௌரவம் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கல்வியில் நாட்டம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் மதிப்பெண் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேளையில் உங்களுக்கு இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்துருந்தோம். அடுத்து பரிகாரங்கள் பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு சிவபெருமானின் அருளும் ஆசையும் தேவைப்படுது. இதனால் என்ன பண்ணால் நீங்கள் சிவனை வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும். குறிப்பாக சிவன் கோவிலில் இருக்க வில்வ இலைகளை வைத்து நீங்கள் சிவனை வணங்க அது சிவனை வந்து பார்த்தீங்கன்னா குளிர செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவனின் அருளும் ஆசையும் தரப்போகிறார். ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியாக சனி இருக்கிறவல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முழு கடவுளாக சிவபெருமான் இருக்கார். அதனால் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சிவன் கோவிலில் இருக்க நவகிரகங்களை சுற்றி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனி பகவானுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வணங்க. இந்த கால நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் காணப்பட்டாலும் சனி பகவானின் அருளும் ஆசையும் தேவைப்படுது. அதனால் வந்து சூரியன் மற்றும் சனி பகவானை வணங்க. அவங்களை வணங்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது. சூரியனையும் சனி பகவானையும் விளக்கேற்றி வணங்குறப்போ இவங்களின் அருள் ஆசை உங்களுக்கு முழுதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரினா நீங்கள் சனி பகவானை வணங்குங்க அப்படிங்கிறதான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மகம் நட்சத்திரத்துக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி எல்லாமே விலகும். தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை இருந்த கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பிடிப்பீங்கனால வந்து உங்களுக்கு தேவையில்லா கஷ்டங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்கிறதுனால உங்கள் மனதும் உடலும் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதே போல் ஈஸியாக இந்த கால நேரம் உங்களுக்கு இருக்கும். வேலை பளு குறைய போகுது. அதே போல் எல்லா வேலைகளும் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. மேல் அதிகாரியோட ஒத்துழைப்பு மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஏற்றங்களையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் பாதியில் விட்ட வீடு மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் தொடங்க போகிறீங்க. தொடங்குறது மட்டும் இல்லாமல் அதை சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்டுறதுக்கான யோசனைகள் தோன்றி அதற்கான வேலைகளை விறுவிறுப்பாக பார்ப்பீங்க. ஒரு சில வாரங்களையோ மாதங்களையோ நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தேவையில்லாத கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கருத்து வேற்றுமை உண்டாகிறதுனால இந்த கருத்து வேற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் அதே போல் நாவடக்கத்தோட கோபத்தை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது.
பிள்ளைகள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கல்வியில முன்னேற்றம் அடையணும் அப்படின்ட்டு, அதற்கு தேவையான முயற்சிகளை ரொம்ப முழு முயற்சியோட இருப்பீங்க. இது உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தர்றதுக்கான வாய்ப்புகளையும், சூழலையும் இங்கு சிறப்பா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வாரமா பார்க்கப்படுது. இந்த பூரத்தை பொறுத்தவரை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரம் 1 பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கவனமா பேசுறப்போ வந்து தேவையில்லா பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், அதேபோல இது மாரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் குறையும். அதேபோல இந்த கால நேரத்தில முக்கியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சல்கள் ரொம்பவே குறையப்போது. இதனால நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில முன்னேற்றம் தேவைப்படுது. அதற்கான வழிவகைகள நீங்களே செய்ய போறீங்க. அது மட்டும் இல்லாம, அதற்கான உதவிகளும் உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில, எதிர்பார்த்தபடி வந்து நிக்கும். அது மட்டும் இல்லாம, விளையாட்டு போட்டிகள்ல கொஞ்சம் கவனமோட வந்து பங்கேற்க கத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும், சூழலும் இங்க அதிகமா இருக்கு. இதேபோல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இங்க நம்ம சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ அந்த தடைகள், தாமதத்திலிருந்து தாக்கத்தையும், வேகத்தையும் நீங்க குறைக்கலாம். இல்லனா அந்த தடைகள், தாமதத்திலிருந்து நீங்க விலகலாம். அதேபோல சூரியன் மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனியின் அருள் இந்த காலகட்டத்தில தேவைப்படுற வேளையில சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இத்தோட இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில சந்திக்கிறோம். நன்றி.